வியூவர்ஸ் வெல்கம் டு டோபி கமெண்ட்ரி மக்களே. யூடியூப்குள்ளே போனாலே எங்கே பார்த்தாலும் அந்த அவெஞ்சர்ஸ் வந்து லோக்கி வந்து காட்டுறாங்க. லோக்கி அந்த பிரான்ச்சஸ் நடுவில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அந்த பிரான்ச்சஸை பிடிச்சிட்டு திடீர்னு பார்த்தா சில பிரான்ச்சஸ் அப்படியே வந்து அருந்து விழுகுது. சில பிரான்ச்சஸ் அவர் கையை விட்டு போகுது. சில பிரான்ச்சஸ் அப்படியே செத்து விழுது. இங்கே B16க்கும் ஆவியஸ்க்கும் வந்து சிக்னல் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து அவர் கையை விட்டு போகிற மாதிரி இது இங்கே நிறையா அந்த இதில் காட்டுறாங்க. நிறையா பிரான்ச்சஸ் வந்து அப்படியே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. என்ன எல்லா பிரான்ச்சஸும் வந்து அழியுது, நிறையா யூனிவர்ஸ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியோன்னே இதே நம்ம லோக்கி வந்து சொல்கிறாரு. அவர் வந்துக்கிட்டு இருக்காரு, திரும்படியும் அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிய உடனே அங்கே வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காண்டி டைட்டில் கால் வந்து போடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம சாம் வில்சன் வந்து புதுசாக வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் வந்து உருவாக்கிட்டார். அந்த அவெஞ்சர்ஸ் டீமுக்கு இப்போ அவர் தான் ஹெட்டு. கேப்டன் அமெரிக்காவில் அவர் தானே ஹெட்டு. அவர் தான் வந்து ஹெட்டு. யாரோட சேர்ந்துனா தண்டர் போல்ட்ஸோடு வந்து சேர்ந்து அவர் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை வந்து இப்போ உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவெஞ்சர்ஸ் இது நடந்துக்கிட்டு இருக்கப்போ இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து சில பேர் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. யாருன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல், மிஸ்ஸஸ் மார்வல், டெட்பூல், உல்வரின், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து அவங்க பேரே வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது வராத பேருங்களை நம்ம இந்த கதையில் வந்து சேர்க்க மாட்டோம். அவங்கள வச்சு இன்னொரு கதை இருக்கும் அப்படின்றத வச்சு நான் கொண்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பற்றி இப்போ கதைக்குள்ளே வருவோம். இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது என்னன்னா, மேலே வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து இறங்குறாங்க. எங்கேருந்து இறங்குறாங்கன்னா டிவியிலேருந்து வந்து இறங்கிட்டுருக்காங்க. டிவியில் வந்து இறங்கி வந்து சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஆபத்து நம்மளை வந்து இது ஆகிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு இந்த நம்ம டாக்டர் டூமுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஷாங்ஷியோட டென் டைல்ஸ் இங்கே செய்யும் 10 ரிங்ஸ் அது வந்து நம்ம டூமுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் ஷாங்ஷியை காப்பாற்றுறதுக்காக இப்போ இந்த அவெஞ்சர்ஸ்ட்டை வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. நம்ம இது இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லியோன்னா நம்ம இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷாக்கு. லோக்கி இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நம்ம தார் தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாரை தேடிக்கு போகிறாங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா. தார்கிட்ட போய் லோக்கி இன்னும் உயிரோட இருக்கா, நம்ம நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வருது, அந்த டாக்டர் டூம் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது Earth-616க்கு வந்து வராங்க. வக்காண்டாவில் இருக்காங்க. வக்காண்டாவில் இருக்கும்போது பார்த்தா அங்கே Earth-616 நடக்கல. வக்காண்டாவில் இருந்து பார்க்குறாங்க. டூம் வந்து நம்ம Earth-616க்கு வந்து வந்துட்டார். வந்து இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. உலகத்தையும் பாதி அளவு கழிக்கிறாரு. அழிச்சு இந்த உலகத்தை நான் அழிவில்லாத ஒரு உலகமாக்கி ஒரு புது உலகத்தை வந்து ஆக்கிரமிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுட்டு அவெஞ்சர்ஸ் எல்லாரும் வந்து வராங்க. வந்து அங்கே வந்து ஃபைட் நடக்குது. ஃபைட் நடக்கும்போது தார் அவர் ஒரு சுற்றியில் வச்சு அவர் அடிக்கிறாரு. அடித்து பார்த்தா மாஸ்க் தெரிக்குது. தெரிச்சு பார்த்தா நம்ம டோனி ஸ்டார்க்கை பார்த்தோன்னா எல்லாரும் வந்து மிரண்டுறாங்க. ஸ்டார்க் நீங்களா? எனக்கு ஸ்டார்க்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி டாக்டர் டூம் நம்ம தாரை பிடிச்சி அடின்னு அடித்து வெளுத்து வாங்கி விட்டுறாரு. வெளுத்து வாங்கி ஷாங்ஷிட்ட இருந்து நம்ம டென் ரிங்ஸையும் வந்து எடுத்துறாரு. கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் இருக்க டோனி ஸ்டார்க்காக இருந்தாலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை, நான் லோக்கியை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தார் டிவிக்குள்ளே போகிறார். அங்கே டிவிக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம டூம் போயிட்டு அந்த இடத்த அடிச்சு டிவியவே தரமட்டமாக்கிட்டார். டிவியை இருந்த இடம் தெரியாமல் தரமட்டமாக ஆக்கி அந்த லோக்கி இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. லோக்கிக்கு டாக்டர் டூமுக்கு அங்கே வந்து தரமான சண்டை நடக்குது. அந்த சண்டைக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து மட்டும் உள்ளுக்குள்ள போயிடாரு. ஏன்னா அப்படின்னா தார் வந்து ஆஸ்கார்ட் இருந்தாங்க, லோக்கியால் போக முடியாது, தாய்க்கால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தார் வந்து உள்ளுக்குள்ள போயிரு. தார், லோக்கி, டூம் தரமான சண்டை, பங்கமான சண்டை, அடி நொறுக்கிட்டு இருக்காங்க. போட்டு டிவியவே எல்லோரும் வெளியே ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை முடியும் போது என்னன்னா லோக்கியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா தார் வந்து அவரோட உயிர் விட்டுறாரு. என்ன தார் உயிர் விட்டுருவார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்போ கிடச்ச லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தார் உயிர் விட்டுருவார் அப்படின்றது வந்து அட்லாஸ்னு ஒரு கம்பெனி வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரிடிக்ஷன் தப்புறாது இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அதைப்படி பார்த்தா தார் உயிர் விட்டுருவார் நம்ம டூம்ஸ்டேல. தார் செத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவார். அந்த சேரை பிடிச்சி டாக்டர் டூம் அவரோட
மொத்த மல்டிவர்ஸை அவரோட கைக்குள்ளே வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு புது உலகம் மாதிரி மாற்றிடுவார். பேட்டில் வேர்ல்டான்னு தெரியாது, ஆனால் ஒரு புது உலகத்தை வந்து மாற்றிடுவாங்க. இதோட டாக்டர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முடியுது. இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வாங்களே, என்னடா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு புதுசாக வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேர் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வச்சு தான் இந்த பிராண்ட் நியூ டே வந்து இது ஆகும். இப்போ வந்து லோக்கி தான் வந்து எல்லா பிரான்ச்சஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் யாருக்கு வந்து தெரியாதுல்ல, லோக்கி தான் இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு. நம்ம டாக்டர் டூம் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு யாருக்கும் வந்து தெரியாது. யாருக்கு தெரியும் அப்படின்னா, மற்ற இங்கே டாக்டர் டூமோட சண்டை போட்டு இந்த அவெஞ்சர்ஸ்க்கு தான் தெரியும். மற்ற அவெஞ்சர்ஸ்க்கு யாருக்கும் வந்து தெரியாது. பிராண்ட் நியூ டேல அவங்க பிராண்ட் நியூ டேல டூம் இருக்காருன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி எல்லா அவெஞ்சர்ஸும் சேர்ந்து சீக்ரெட் வார்ஸில் அவர் கொள்றதா வரும். இது பிளாட் 1. ஒருவேளை பிளாட் 2 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ நடந்த சம்பவம் எது நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் வந்து யாருக்குமே வந்து ஞாபகம் இருக்காது. நான் இப்போ லோக்கி இந்த கேப்டன் அமெரிக்கா தார் இவரெலாம் தார் செத்துட்டார். லோக்கி இவரெலாம் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாருக்கும் வந்து இந்த கேட்மேன் யாருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம லோக்கி டூமோட எதிர்த்து சண்டை போட்டோம் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து ஞாபகம் இருக்காது. எல்லாரும் வந்து மறந்துடுவாங்க. பிராண்ட் நியூ டேல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வல் வந்து இப்போ ஸ்பேஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து மறக்காது, ஏன்னா அவங்க ஸ்பேஸில் வந்துருக்காங்க. பிராண்ட் நியூ டேல பீட்டர் பார்க்கோட உதவியோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பீட்டர் பார்க்கர், கேப்டன் மார்வல், மிஸ்ஸஸ் மார்வல், டெட்பூல், உல்வரின் இவங்க எல்லாரும் சேர்ந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு போவாங்க. சீக்ரெட் வார்ஸில் போய் அங்கே இருக்கிற ஞாபகம் மறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இதே இப்போ நம்ம டாக்டர் டூமுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேவைப்படும். அதாவது நம்ம மிஸ்ஸஸ் மார்வல்கிட்ட இருக்கிற பேங்கில் அதை எடுக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மற்ற ஹீரோஸ்க்குலாம் ஞாபகப்படுத்தி சீக்ரெட் வார்ஸில் எல்லா டாக்டர் இதுவும் சேர்ந்து டூமுக்கு சட்டுப்புட்டு அடிதேன் போட்டு இது பண்ணுவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்ரெட் வார்ஸில் வந்து அயன்மேன் நடக்கும். அதாவது வேறு யூனிவர்ஸில் இருக்கிற அயன்மேனை வந்து கூட்டிகிட்டு வந்து டாக்டர் டூமோட சண்டை போட வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு ட்ரூன்னு தெரியல. ஆனால் இப்படி நடந்தால் நல்லாவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சலிப்பாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.